எல்லாருக்கும் வணக்கம். இந்த நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 170 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், ஜெர்னலிஸ்ட் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டுக்குமே சேர்த்து. ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறது வந்து அக்கௌண்ட்ஸுக்கு. இது பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக டீல் பண்ணுறது. ஜாப் ரோல் பார்த்திங்கன்னா பேங்கிங் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேங்கிங்கில் ஃபினான்ஸ் டீல் பண்ணுவாங்க, இதில் இன்சூரன்ஸ் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் டோட்டல் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் சேர்த்து 170 அக்கௌண்ட்ஸ். இன்னும் ஜென்ரல் பார்த்திங்கன்னா 120. ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ்க்கு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். எல்லாமே ஸ்டாண்டர்ட்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து 10 இந்த மாதம் 10th இந்த மாதம் 29th வரைக்கும் இருக்குது. ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் வந்து டென்டேட்டிவாக வந்து 13th அக்டோபரில் இருக்கும். ஃபேஸ் 2 வந்து 17th நவம்பரில் இருக்கும். இந்த செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரொபேஷன் வந்து 1 year இருக்கணும். 1 year இருக்கும். ப்ரொபேஷன் பீரியட்னா அந்த பீரியட் தான் உங்களை எவாலுவேட் பண்ணுற பீரியடு. இந்த ப்ரொபேஷன் பீரியடுக்கு உள்ள நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா வி கேன் பி டெர்மினேட்டட். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்புறம் வந்துட்டு பாண்டு ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்த ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, மினிமம் 4 years வந்து இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 year கிராஸ் சேலரி இருக்கிறவங்க இது பண்ணணும். submit the representative duties executive to sureties sound financial standing. நம்மளோட 1 year கிராஸ் சேலரி. 1 year கிராஸ் சேலரி வந்துட்டு நம்ம வந்து பாண்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 years வந்து உள்ளே நம்ம வந்து இன்கேஸ் வேறு ஜாபுக்கோ இல்லை ரிசைன் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா. அப்புறம் வந்துட்டு இதில் ஒரு சர்வீஸ் கண்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. இனிஷியல் பிளேஸ் ஆஃப் மினிமம் ஸ்டே அட் இனிஷியல் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வில் பி 5 years. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இனிஷியல் போஸ்டிங் போடுறாங்கன்னா 5 years. இஃப் யூ ஆர் லக்கி நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிக்கலாம். ஸ்பெஷலிஸ்ட்டில் இருக்கிறாங்க, அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 10 years வரைக்கும் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும். அடுத்து வந்து கேரண்டிட் பாண்டு, என்ரோல்மெண்ட் பெனிஃபிட்ஸ். சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 88,000 per month மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா. அதே இது ரூரலில் இருந்தீங்கன்னா இதோட ஒரு 10,000 15,000 கம்மியாக இருக்கும். ஓகே. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் பொசஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். ஒரு கிராஜுவேட் படிச்சிருந்தாலே போதும். அது வந்து இன்ஜினியரிங் இருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்பெஷலிஸ்ட் அந்த மேலே இருக்கிற அந்த 50 போஸ்ட் இருக்கு இல்லையா அக்கௌண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கணும்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின். கிராஜுவேஷன் இருக்கணும், ப்ளஸ் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் ICAI ஆர் ICWAI இதில் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்கணும். ஆர் MBA ஃபினான்ஸு, PG டிப்ளமா இன் ஃபினான்ஸ் ஆர் MCOM வித் மினிமம் 60% மார்க்கு. SCSTக்கு வந்து PWDக்கு வந்து 55% மார்க். ஸோ ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 21 30 இருக்கணும். அதாவது 2 செப்டம்பர் 1994 1 செப்டம்பர் 2003 இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும். ஓகே. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அப்புறம் வந்துட்டு ஃபேஸ் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2 இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிட்டி ஆப்டிடியூட். இது 30 இங்கிலீஷில் வந்து 30 மார்க்கு, ரீசனிங் எபிலிட்டி வந்து 35 மார்க்ஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட் வந்து 35 மார்க்ஸ். ஓகே. எல்லாத்துக்கும் 20 லைக் பேங்க் எக்ஸாம், SBI PO அந்த மாதிரி எல்லாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பேட்டர்னு. தென் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்துட்டு இது வந்து ஜெர்னலிஸ்ட்டுக்கு. அப்புறம் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட். மேக்ஸிமம் மார்க் 50. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 40 30 40. அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். இன் ஸ்பெஷலிஸ்ட் டீம் அடிஷனல் டெஸ்ட் ஆக்சஸ் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் நாலேஜ் இன் த ரெலவெண்ட் டிசிப்ளின். அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அது ஒரு 40 மார்க்ஸ் இருக்கும். 35 minutes எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அப்புறம் வந்து டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் லிஸ்ட்டில் இருக்கும். இது வந்து ஃபேஸ் 2 கிளியர் பண்ணுறவங்க. ஒன் ஃபோர்த் ஆஃப் பெனால்ட்டி ஆன்சர் இருக்குது. 1/4 ஆஃப் இது வந்து போயிடும். அப்புறம் ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு. தேங்க்யூ.